வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அநியாயமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சிறைவாசிகளுக்காக அவர்களுடைய விடுதலைக்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சொல்லும்போது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு ஒரு செய்தியை தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். சிறையில் உள்ள அனைவர்களுமே குற்றவாளி இல்லை, நிரபராதியும் இருக்கிறார்கள், குற்றம் செய்யாதவர்களும் இருக்கிறார்கள் என்ற செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தை குறித்து சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிரி என்பதாக சொன்னார்கள். இந்த உலகம் முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலையாக இருக்கிறது. அல்லாவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கெல்லாம் இந்த உலகம் சொர்க்கமாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். அதாவது சிறையிலே உள்ளறை வெளியறை என்பதாக இரண்டு அறை இருக்கும். சிறையிலே உள்ளறை என்று ஒன்று இருக்கும், வெளியறை என்பதாக ஒன்று இருக்கும். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு முஸ்லிமுடைய மரணமும் சிறையில் தான் ஏற்படுகிறது. எப்படி என்றால், கைது செய்யப்பட்ட முஸ்லிம்கள், அநியாயமாக கைது செய்யப்பட்ட முஸ்லிம்கள் சிறைக்கு உள்ளே இறக்கின்றார்கள், சிறையின் உள்ளறையிலே இறக்கிறார்கள். கைது செய்யப்படாத முஸ்லிம்களுக்கு வெளியே இறக்கின்றார்கள். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கருத்திலே சொல்கிறார்கள் என்பதாக சொன்னால், உலகம் முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலை தானே. இந்த உலகத்தில் எங்கு சென்றாலும் இந்த உலகம் முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலை தான். இதற்கு விளக்கம் சொல்லும்போது எப்படி விளக்கம் சொல்கிறார்கள் என்பதாக சொன்னால், ஒவ்வொரு முஸ்லிமும் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமும் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சொர்க்கத்தை கவனிக்கும் போது, அவர்களுக்காக சொர்க்கத்தை அல்லாஹ் தர இருக்கும் போது, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் சிறைச்சாலை தான். ஒவ்வொரு நிராகரிப்பாளர்களுக்கும், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அல்லாஹ் நரகத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான். ஒவ்வொரு நரகவாசிகளை கவனிக்கும் போதும், ஒவ்வொரு நரகவாசிகளுக்கும் நரகத்தை கவனிக்கும் போது இந்த உலகம் சொர்க்கமாக இருக்கிறது என்பதாக விளக்கம் சொல்கிறார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் சிறைச்சாலையில் தான் வாழ்கின்றோம். அப்போ சுகமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது. சுகமாக எங்கு வாழலாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, சொர்க்கத்தில் தான் சுகமாக வாழதான். ஆகவே இந்த உலகத்திலே நம்முடைய மரணம் சிறைச்சாலையில் தான் நடக்கின்றது. கைது செய்யப்பட்ட முஸ்லிம்களுடைய மரணம் சிறைக்கு உள்பகுதியிலும், கைது செய்யப்படாத முஸ்லிம்களுடைய வாழ்க்கை மரணம் அதாவது சிறைக்கு வெளிப்பகுதியிலேயும், அதாவது இந்த உலகத்துக்குள்ளேயும் நடைபெறுகிறது என்பதாக நான் சொல்ல வருகின்றேன். அப்படி என்றால் ஒவ்வொரு முஸ்லிமும் சிறைச்சாலையில் இறக்கப்பட்டு சொர்க்கத்தை அடைகிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வகையிலே எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.